சாதி மறுத்து திருமணம் செய்யும் காதலர்களை ஆணவ கொலை செய்யும் இந்த சமூகத்தில் கோவையில் மட்டும் கடந்த 25 ஆண்டுகளில் 10,000க்கும் மேற்பட்ட சாதி மறுப்பு திருமணங்களை தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்தி வைத்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பிப்ரவரி 14 உலகெங்கிலும் காதலர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு காதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆனால் இந்தியாவில் காதலுக்கு ஜாதி, மதம், பொருளாதார ஏற்றத்தாழ்வு, குடும்ப கௌரவம் என்று பல்வேறு பெயர்களில் எதிர்ப்பு இருந்து வரும் நிலையில் சமூக மாற்றத்தை விரும்பும் அமைப்புகளும் இருக்கவே செய்கின்றன. அப்படி காதல் இணையர்களை கொண்டாடும் காதலர் தின நிகழ்வுதான் கோவை பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. சாதி மறுப்பு திருமணங்கள், மத மறுப்பு திருமணங்கள், முரடாய் காதல் செய்வி, ஜாதி மதம் ஒழியவே. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல தம்பதியரும் அச்சுறுத்தல்கள், நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்க்கையில் இணைந்த காதல் இணையர்கள் ஆவர். தங்கள் வாழ்வு மகிழ்ச்சிகரமாக இருப்பதாக தெரிவித்த அவர்கள் சுயமரியாதையும் சமத்துவமும் மிகுந்த ஒரு வாழ்வை தொடர்வதாகவும் நெகிழ்ச்சியோடு கூறினர். அம்பேத்கர் ஆகட்டும், பெரியார் ஆகட்டும், அவர் இல்லைன்னா இன்னைக்கு எங்கள் வாழ்க்கை வந்துட்டு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமோ ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் எங்களுக்கு கிடச்சிருக்காது. இப்போ வந்துட்டு அம்பேத்கர் சொன்னது என்னென்னா, சாதியை ஒழிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னாவே கலப்பு திருமணம் செய்யணும், படிக்கணும் எல்லாருமே. அதனால காதல் செய்யுங்க எல்லாரும். எங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம், எல்லா விதத்துலேயும் ஒரு வேலையாகட்டும் எதாக இருந்தாலும் 2 பேரும் பகிர்ந்து செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடைய ஒரு சமத்துவ எண்ணத்தோட 2 பேரும் பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. பெரியார் படிப்பகத்தை நோக்கி வரும் காதலர்களிடம் வாழ்க்கையில் இணைவதற்கான உறுதியை அறிந்து கொண்டு முறையாக திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. பின்னர் பதிவாளர் அலுவலகங்களில் திருமணத்தை பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறது. கடந்த 25 ஆண்டுகளில் சுமார் 10,000 திருமணங்களை நடத்தி வைத்ததாக தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இது ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கலாச்சார புரட்சி தான். பெரியார் ஏற்படுத்திய ஒரு கலாச்சார புரட்சி. குறிப்பாக பெண்களுடைய கல்வி, பெண்கள் நிறைய படிக்க தொடங்கி பெண்கள் வெளி உலகத்துக்கு வந்து படிக்கும்போதோ வேலைவாய்ப்பு தேடுகின்ற போதோ அந்த இடங்களிலே அவர்களை துணையை தேடுகின்ற வாய்ப்பும் ஏற்படுகின்றது. நாட்டின் ஜாதிய கட்டமைப்பை தகர்ப்பதற்கு ஜாதி மறுப்பு திருமணங்கள் பெருக வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் தெரிவித்தார். அதேபோல பெரியாரும் ஜாதி, மதம் சம்பந்தப்பட்ட சடங்குகளை மறுத்த சுயமரியாதை திருமணங்களை ஆதரித்தார். இந்த வழியில் தமிழ்ச் சமூகம் முன்னேற காதலை ஆதரிப்பதும் காதலர்களை அரவணைப்பதும் முக்கியமாகும். சன் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.